நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது ஒரு நாட்டின் நாடாளுமன்றத்தில் அம்மாநிலத்தின் வாக்காளர்களின் பிரதிநிதி ஆவார். இவர்களின் சம்பளம் தற்போது அதிகரித்துள்ளது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற மத்திய அரசு சார்பில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது ஏப்ரல் 1, 2023 முதல் எம்பிக்களின் சம்பளத்தில் 24% அதிகரிப்பை மார்ச் 24, 2025 திங்கட்கிழமை நேற்று அறிவித்தது. ஒரு மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சம் பெறுவார். தற்போது அது 1.24 லட்சமாக அதிகரித்துள்ளது. தினசரி தினப்படி ரூபாய் 2000 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 25,000 ரூபாய் 31,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஒவ்வொரு வருடத்திற்கும் கூடுதல் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 2000 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. 1961 ஆண்டு வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் தினப்படியும் மற்றும் ஓய்வூதிய சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் பயன்படுத்தி சம்பளம் உயர்வை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. சம்பளம் மற்றும் படிகள் கடைசியாக ஏப்ரல் 2018 மாற்றியமைக்கப்பட்டது. கடைசி திருத்தத்தில் அடிப்படை ஊதியம் மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டது. எம்பிக்களின் 5 ஆண்டு பதவி காலத்தில் புதுடெல்லியில் வாடகை இல்லாத வீடு வழங்கப்படுகிறது. வயது மூப்புத்தன்மையின் அடிப்படையில் அவர்களுக்கு விடுதி அறைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது பங்களாக்கள் ஒதுக்கப்படலாம். உத்தியோகபூர்வ தங்குமிடங்களை பயன்படுத்த விரும்பாத நபர்கள் மாதாந்திர வீட்டு வசதி உதவித்தொகையை பெற தகுதியுடையவர்கள்.